அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார் நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல கும்பராசியில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதன் விளைவாக விரயங்கள் அதிகரிக்குங்க. உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படலாம். உறவினர் பகை உருவாக இருக்கு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் ஒரு சில சமயங்கள்ல கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. நூதன வியாதிகளின் தாக்கங்கள் வரலாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் கங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வீடு மாற்றங்கள் நீங்கள் விரும்பும் அமைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்க இருக்கு. சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கவசம் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.